எல்லாத்தையும் தாண்டி அரசாங்கத்தால டாஸ்மார்க் வச்சு சரக்கு வைக்க முடியும்னா, ஏன் அதுக்கு பின்னாடி இருக்கிற பாரையும் அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ண முடியாது? ஏன் அத தனியார்ட்ட குடுக்கணும்? சரி. தனியார்ல எல்லா பாருமே வந்து பெர்மிஷனோட லீகலா நடக்குதா? பெர்மிஷன் முடிஞ்சு போன பார் எத்தன? ரூ. 2 கிளாஸ் ரூ. 10 விக்கிறீங்க. ரூ. 10 சுண்டல் ரூ. 100 விக்கிறீங்க. கெட்டு போன சிக்கன விக்கிறீங்க. உடம்ப தெரிஞ்சே கெடுத்துக்கிறோம் மேலும் மேலும் கெடுக்குறீங்க. இத குடிச்சிட்டு ஃபுட் பாய்சன் ஆனா அவன் நடு ரோட்ல செத்து கிடப்பான். கேட்பார் கிடையாது. அப்ப இது எல்லாமே வந்து அன்ஆர்கனைஸ்டா இருக்கும்போது, முதல்ல அரசு கண்ட்ரோல்ல இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணுங்க. முதல்ல எதெல்லாம் ரெகுலேட் பண்ணுமோ அதை ரெகுலேட் பண்ணுங்க. டிரான்ஸ்பரண்ட் ஆக்குங்க. எப்படி வந்து ரூ. 1 கூட காசுல வாங்க முடியாது. ஜிபேல தான் வாங்கணும். எப்படி ஆர்டிஓலயோ இல்லைன்னா நீங்க வந்து ஒரு சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல காசே கிடையாது. எல்லாம் வந்து பேமெண்ட் ரிசிப்டா சலானா தான் இருக்குமோ, டாஸ்மார்க்ல அந்த மாதிரி போவோம். ஆதார ரேஷன் கார்டுல எனேபிள் பண்ணி வச்சிருக்கீங்க. கைரேகை வச்சாதான் அரிசி போடுறீங்க. அதே மாதிரி கைரேகை வச்சு சரக்கு வைங்க. வாங்குறவன் 16 வயசா 22 வயசான்னு தெரியும். ஒரு வாரத்துக்கு ஒருத்தன் 10 பாட்டிலுக்கு மேல வாங்குறானா அவனை நோட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அவனை சரி பண்ணு. இந்த மாதிரி 1008 தீர்வு இருக்கும்போது இதை பத்தி பேசாம பேன் பண்ணு. எப்படி பண்ண முடியும்? குடிச்சுக்கிட்டு இருக்கிறவன் செத்துடுவான். அவன் அவ்வளவு கெடுத்து வச்சிருக்கான் உடம்பு. நீங்க அவனை படிப்படியா குணப்படுத்தணும். இது வந்து ஒரு கொடும் நோய். குடின்றது ஒரு கெட்ட பழக்கம் இல்ல, கொடும் நோய். அதை ப்ராப்பரா தீக்கணும். 75 ஆண்டு காலமா நீங்க ஊத்தி கொடுத்து கெடுத்து வச்ச ஒரு இடத்த எப்படிங்க 7 நாள்ல சரி பண்ண முடியும்? ஸோ அதுக்கான டைம் எடுக்கும். அதுக்கான விஷன் இருக்கு. அதுக்கான மிஷன் இருக்கு. டைம் கொஞ்சம் கொடுங்க. வாய்ப்பு கொடுங்க.